இன்றைக்கி நான் ஊற வச்ச கனவா சம்பல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பாருங்கள். கனவா நான் 2 கனவா வாங்கி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இது வந்து வெங்காயம் 2 வெங்காயம், இதில் வெள்ளை வெங்காயம் பாதி, 3 பல் பூண்டு, சின்ன இஞ்சி, சின்ன துண்டு பிளாச்சம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தான் இந்த இதில் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் காஞ்ச மிளகாய் வந்து நான் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்குங்க. புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸில் அதை விட குறைவா சின்ன சைஸாக எடுத்து நான் புளிஞ்சு கொஞ்சமாக வச்சுருக்கேன். உப்பு தேவையானது, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். சீனி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நெத்திலி ஒரு கீப்பு. இது நான் இது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துங்க. இந்த இது நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பாரில் போடுறதுக்கு. இது இல்லாதவங்க நெத்திலி பொடி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது இல்லைன்னா பரவாயில்ல, நெத்திலி பொடியை கொஞ்சம் ஊற வச்சு சாம்பாரில் போட்டுருக்குங்க. இதான் இதுக்கு தேவையான பொருள். செய்யும் விதத்துக்கு போயிடுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றுக்கும். இந்த வெங்காயம் அரைச்சதை போடுவோம். அரைச்ச மிளகாய் போடுறேன். 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு, 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அரைச்ச மிளகாய். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை விட கூட வேணும்னா உங்கள் விருப்பம், நீங்கள் கூடையோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். புளி தண்ணி ஊற்றுறேன். உப்பு கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் பத்தலைன்னா போட்டுக்கிறேன். இப்போ நான் சீனி போடுறேன். சீனி உங்களுக்கு குறைச்சி வேணுமா கூட வேணுமா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கீப்பு ஒன்று போடுறேன். ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றுற மசாலா வேகணும். தண்ணி ஊற்றி இப்போ மூடியை கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். மசாலா வந்துருச்சானே, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கனவா போட்டுருவோம். இப்போ மூடி வைப்போம், வேகும். இப்போ திறந்து பார்க்கலாம். கனவா வெந்துருச்சு. உப்பு செக் பண்ணி பார்ப்போம்.
உப்பு சரியாக இருக்குது. இதோட அனல் நிப்பாட்டிட்டு நான் பரிமாறுறேன் பாருங்கள். கனவா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.